சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் படுதோல்வி. வெளியான அதிர்ச்சிகரமான தகவல். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 200 தொகுதிகளுக்கு மேலே வென்றாகணும் என்கின்ற இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் தற்போது வந்திருக்க புதிய தகவல் என்னன்னா, அதிமுக மற்றும் தாவேகா கூட்டணி தான். இந்த கூட்டணியால் திமுகவுக்கு பின்னடைவு ஏற்படும் எனவும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தோற்பது உறுதி எனவும் தகவல்கள் தற்போது வெளிவந்திருக்கு. அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு அவருடைய மாஸ் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. எல்லாரும் அவருடைய மாஸ் குறைஞ்சிடும்னு நினச்சாங்க. ஆனால் அவரை எல்லா கட்சியிலும் கூட்டணிக்காக அழைக்கப்படுகிறது. அப்படி தான் இப்போ அதிமுக, பாஜக போன்ற இருபெரும் கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணியில் இறங்க போகிறாராம். கூடவே டிடிவி தினகரன், செங்கோட்டையன் போன்ற மிக முக்கியமான நபர்களும் இந்த கூட்டணியில் இடம்பெறுவாங்க என சொல்லப்படுகிறது. இதனால் இந்த கூட்டணியால் மாபெரும் கூட்டணி திமுகவுக்கு எதிராக செயல்படும் எனவும், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவோம், நல்லாட்சி மலர கூட்டணி வைப்போம் என சொல்லப்பட்டு வருகிறது. இன்னொரு புறம் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையனை அதிரடியாக நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இதை வச்சு கேம் விளையாட நினச்சிருக்காரு திமுக தலைவர் ஸ்டாலின். செங்கோட்டையனின் எதிர்ப்பு வாக்குகளை தன் வசம் ஆக்கி கொள்ளணும் என முடிவு செஞ்சிருக்காரு ஸ்டாலின். ஆனால் வந்திருக்க கருத்து கணிப்பு என்னன்னா, விஜய் அவர்களின் தாவேகா கட்சி சார்பாக கிட்டத்தட்ட தனித்து நின்று போட்டியிட்டாலே 120 தொகுதிகளுக்கு மேலே வென்று விடுவாராம். ஆனால் தற்போது மாசான கூட்டணி வைப்பதால் கிட்டத்தட்ட 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி வாய்ப்பு அதிகம் என சொல்லப்படுகிறது. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலினிடம் அனைத்து பொறுப்புகளையும் வழங்கியிருக்கிறார். ஆனாலும் உதயநிதியின் நிர்வாகம் சரியில்லாததால் மூத்த அமைச்சர்களை நீக்கியது, மேலும் ஊழல் சம்பந்தமான அனைத்து விஷயத்தாலும் திமுக தலைமை அடி வாங்கியிருக்கிறது. இப்போது வந்திருக்கும் சர்வே பிரகாரம் பார்த்திங்கன்னா, திமுக கிட்டத்தட்ட 100 தொகுதிகள் வெல்வது கூட கடினம் என சொல்லப்படுகிறது. கடைசியாக நடந்த தேர்தலில் கூட வெறும் 3.5% தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இந்த வெற்றியெல்லாம் வெறும் சாதாரண வெற்றி தான். தற்போது திமுக என்ன திட்டம் தீட்டுவார்கள்? அவர்களால் 200 தொகுதிகள் என்ன எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியுமா என்பது சந்தேகமாக உள்ளது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.